பாஜக கூட்டணிக்கு தாவேகா வருமா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளிக்காமல் நழுவியுள்ளார். ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் விஜய் காணாமல் போய்விடுவார் என புகழேந்தி கூறியுள்ள நிலையில் விஜயின் செயல்பாடு குறித்து சீமான் மீண்டும் கடுமையாக சாடியுள்ளார். அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வருவதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கூட்டணியை பற்றி எங்களுக்கு தெரியாது. வருவதற்கான வாய்ப்பு உண்டா? தாவேகா வருவதற்கான வாய்ப்பு உண்டா? அது நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். விஜய்ன்ற தாவேகாவினுடைய தலைவர் இவரோட நான் வரேங்க கூட்டணிக்கு, பழனிசாமி நான் ஏற்றுக்கிட்டேங்கன்னு சொன்னாரா? ஏற்கனவே புசி ஆனந்த் கூட்டணி இல்லைன்னாரு. அதுக்கு முன்னாடி எப்போ சொன்னார் விஜய்? பழனிசாமியோட சேர்ந்தார்னா விஜய் காணாமல் போயிடுவார். அவருக்கு இதே பழனிசாமி கதி தான் வரும். 10 தோல்வி பழனிசாமி கதி தான் விஜய்க்கு வரும். ஆகவே பழனிசாமியோடலாம் விஜய் சேருவார்னு கிணவுல நினைக்காதீங்க. அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், யார் கூட சேர்ந்தாலாவதுன்னு பழனிசாமி நினைக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். சேர்றதாவே வச்சுக்கோ. நீங்கள் கேட்குறீங்க 2 பேரும் சேர்றாங்கன்னு. யார் முதலமைச்சர்? விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கணும், விளையாட்டுத்துறை அமைச்சராக பழனிசாமி ஒத்துக்கணும். இது 2 நடக்குமா? இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம். அம்பிடுதான் தட்சாலி வரானார் சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிற அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்கால, அதை மட்டும் சொல்லு. அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வை, இங்க வந்து போட்டுன்னு சொல்வியா? என்னது இது? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.